சில கேள்விகளை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நீங்க யோசிங்க. இதுவரைக்கும் நீங்க பெற்ற விலை மதிப்பு மிக்க பரிசு அப்படின்னா எதை சொல்வீங்க? அந்த பரிசை நீங்க எப்படி பாதுகாப்பீங்க? அதை உங்களுக்கு எவ்வளவு பிரியமா நீங்க வச்சுக்கிருவீங்க அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்க. அதுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் கொடுங்க. உங்களுக்கு பிரியமான ஒரு விலை மதிக்கப்பட்ட ஒரு பரிசு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதை நீங்க எவ்வளவு தூரம் how would you protect and cherish it? நீங்கள் அதை பாதுகாத்து போற்றுவீர்களா அப்படின்றது நம்முடைய கேள்வி. எல்லாருக்குமே நிறைய சின்ன சின்ன பரிசுகள்லாம் கிடைக்கும். ஆனா எல்லா மனிதர்களுக்கும் அதான் பொதுவா எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா பெற்றோர்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய சொத்தை என்ன செய்வாங்க, பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம் இல்லையா? சுதந்திரம் நம்ம பெற்றோர்கள் மூலமா நம்மளுக்கு வரக்கூடியது. தாத்தா பாட்டி மூலமாவோ இல்லை பெற்றோர்கள் மூலமாவோ நம்மளுக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு வரக்கூடியது என்னது? சுதந்திரம். அது நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? அவங்க எதுக்காக நம்மளுக்கு கொடுக்குறாங்க, எதுக்காக நம்மளுக்கு கொடுக்குறாங்க? ஒரு பெற்றோருக்கு ஒரே பையன்தான், அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, அவன் ஒரே குடிகாரனா இருக்கான், சொத்தெல்லாம் அவன் பேர்ல எழுதி வைப்பாங்களா? அவங்க என்ன செய்வாங்க, வேற எதையாவது தொண்டு நிறுவனத்தின பேர்ல என்ன செய்வாங்க, எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவன் இந்த சொத்தை என்ன செய்ய மாட்டான், காத்து கொள்ள மாட்டான், பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அது என்ன சுதந்திரம் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் இல்லை, திருமணமானவர்களுக்கு ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 127:3 என்ன செய்து இருக்குது, நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து இல்லையா? அவருடைய சொத்துல ஒன்ன நம்மளுக்கு என்ன செய்யறாரு, கொஞ்சமா நம்மளுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். அப்ப அதை நம்ம எவ்வளவு தூரம் போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. நீங்க முன்னாடி நீங்க யோசித்த பரிசையும் நீங்க எப்படி அதை பாதுகாக்கணும் போற்றணும்னு நினைச்சீங்களோ அதையும் பிள்ளைகளையும் நீங்க அதை நினைத்து பாருங்க. அடுத்த கேள்வி, உங்களுக்கு தெரிந்த ஒரு குழந்தை, அது உங்களுடைய பிள்ளைங்களா இருக்கலாம், இல்ல உங்க சொந்தக்காரங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல இங்க சர்ச்சுக்கு வரக்கூடிய பிள்ளைங்களா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுல யாராவது இருக்கலாம். ஒரு பிள்ளைய நீங்க நினைச்சீங்க, யோசித்துக்கோங்க. யோசிச்சிட்டீங்களா? ஏதாவது ஒரு குழந்தைய நீங்க யோசித்துக்கோங்க. இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய தேவை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க யோசித்த குழந்தையோட மிகப்பெரிய தேவை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பாதுகாப்பு. ஓகே, பாதுகாப்பு, அரவணைப்பு. சரி, பாதுகாப்பு, அரவணைப்பு. சரி, யோசித்த ஒரு குழந்தையோட தேவை. வேற ஏதாவது யாராவது சொல்றீங்களா? சாப்பாடு. சாப்பாடு, அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு, சாப்பாடு, இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப இதுல நம்ம ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸையும் நம்ம நினைச்சணும் சேர்க்கணும். ஆவிக்குரிய வழி நடத்துதலையும் நம்ம நினைச்சணும் சேர்க்கணும். நிறைய நேரம் நம்ம குழந்தைகளை பார்க்கும்போது நம்ம அதை என்ன செய்யறோம், விட்டுறோம். அதையும் நம்ம நினைச்சணும் பார்க்கணும். மூன்றாவது கேள்வி, நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது, இது எல்லாருக்கும் அப்ளிகபிளா இருக்குமான்னு தெரியல, ஏன்னா குழந்தை டைம்ல நீங்க ஆண்டவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள்? ஒருவேளை நீங்க பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆவிக்குரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினது யார் அப்படின்றது தான் கேள்வி. உங்க மனசுல பதில யோசித்துக்கோங்க. சரியா? இந்த நபர் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்தின அந்த நபர் ஒருவேளை அவங்க இல்லை, உங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தலை அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, யோசித்து பாருங்க. நாலாவது கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய குழந்தை ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க குழந்தையோ, இல்லை உங்க பக்கத்து வீட்டு குழந்தை கிடையாது, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா உங்களுடைய நெருங்கின சொந்தக்காரங்களுடைய குழந்தை யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறத அவங்க பார்க்கிறவங்க உங்களை மாதிரியே அவங்களும் அதே ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தாங்கன்னா அவங்க தேவனிடத்துல நெருங்குவாங்களா, இல்லை தேவனை விட்டு தூர போவாங்களா அப்படின்றது உங்களுடைய கேள்வி. ஐந்தாவது ஒரு கேள்வி, இன்றைய குழந்தைகள் வளரும் உலகத்தை பற்றி
உங்களுக்கு மிகவும் கவலை அளிக்கும் விஷயம் என்ன? உங்களுடைய பிள்ளைகள், இது பெற்றோர்களுக்கான ஒரு கேள்வி. வாட் worries you most about the world children are growing up in today? நிறைய கேள்விகள், நம்ம நிறைய கவலைகள் இருக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கவலை தான், இப்போ உள்ள பழைய முன்னாடி இருந்த உலகத்துக்கும் இப்போ இருக்க உலகத்துக்கும் இப்போ பிள்ளைங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? 6வது கேள்வி, உங்கள் பிள்ளை இன்று தேவனுக்கு முன்பாக நின்றால் அவர்கள் அவரை சந்திக்க தயாராக இருப்பார்களா? அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு வர்றாரு அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு இயேசுகிட்ட போக முடியுமா? 7வது கேள்வி, நீங்க இன்னைக்கு பெண்கள் இங்க இருக்கிறீங்க, ஆண்கள் இங்க இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களை ஆணா ஆண்டவர் படைச்சிருந்தாரோ, இல்ல உங்களை பெண்ணா ஆண்டவர் படைச்சிருந்தாரோ, நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி நேசிக்கப்படணும்னு நினைப்பீங்களா? இல்ல அதோட அதிகமா நேசிக்கப்படணும்னு நினைப்பீங்களா? இல்ல அதோட குறைவா நேசிக்கப்படணும், மதிக்கப்படணும்னு சொல்லி விரும்புவீங்களா? ஆண் பெண், ஆணை படைத்தது யார்? பெண்ணை படைத்தது யார்? வேதாகமத்தில் தேவன் ஆண்களை மட்டும் தேர்ந்தெடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவருடைய திட்டம் முழுமையை அடைந்திருக்குமா? பெண்கள் நிறைய பேர் பைபிளில் கொடுத்துருக்காங்க இல்லையா? தெபோராள், எஸ்தர், ரூத், மரியாள், பிரிஸ்கில்லாள், லீதியாள் போன்ற நிறைய பேர் என்ன செய்றாங்க? இவங்கெல்லாம் இல்லை, இவங்களெல்லாம் நீங்க வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆண்டோடைய திட்டம் நிறைவேறுமா? எஸ்தர் எடுத்துட்டோம்னா யூதர்களே எல்லாம் போயிடுவாங்க. ரூத் எடுத்துட்டோம்னா கிறிஸ்து என்ன செய்ய முடியாது, தாவீதுடைய வம்சத்துல என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதனால அந்த கேள்விக்கு நீங்க யோசிங்க. இயேசு தம்முடைய ஊழியத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே பாகுபாடு காட்டினாரா? உங்களுடைய மகள் தேவன் தெபோராளை போல அல்லது எஸ்தரை போல ஒரு அழைப்பை உங்களுடைய மகளுக்கு கொடுத்திருந்தார்னா, ஆனா நீங்க உங்களுடைய மகளை அதற்கு எப்போதுமே ஊக்குவிக்கல அப்படின்னா அவளை தடுத்து நிறுத்தினதுக்கு நீங்க பொறுப்பேற்பீங்களா? ஆண்டவருடைய அழைப்பை அவள் செயல்படுத்த முடியாததுக்கு நீங்க காரணம்ன்றதை நீங்க பொறுப்பெடுத்துக்கிருவீங்களா? இன்னைக்கு இயேசு இங்க வந்தா உங்க மகனை ஒப்பிடும்போது உங்க மகளை இயேசு எப்படி நடத்துவார்? கிறிஸ்துவனுடைய படைப்புகளிலே ஒன்று மற்றவனுடைய விட குறைவாக ஏதாவது கருதப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்க. நம்முடைய தேவாலயத்திலையும் நம்முடைய ஊழியத்திலையும் குழந்தைகள் எந்த அளவுக்கு ஈடுபாடு வைத்திருக்கிறார்கள்? விசுவாசத்துல வளர்றாங்களா, இல்ல வெறுமனே கலந்து கொள்கிறார்களா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய சில கேள்விகள். இது யோசிங்க. இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். சிறு வயதிலேயே தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு குழந்தையின் பெயரை வேதாகமத்திலிருந்து நீங்க சொல்ல முடியுமா? யாராவது ஒரு பேர் சொல்லுங்க. சிறு குழந்தையில சாமுவேல். சிறு குழந்தைனா யூத், குழந்தை மட்டும் இல்ல, யூத் வரைக்கும். தாவீது, யோசேப்பு, எரேமியா, நாகமான் உடைய வேலைக்காரி தானியேல், அவங்கள வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, வேற. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 6வது அதிகாரம் 6, 7, 8, 9. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிடும் போது அதுல முக்கியமா ஒன்று சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் நீ என்ன செய்யணுமா, போதிக்கணுமா. நீ உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து என்ன செய்யணும், பேசி அவைகளை உன் கையில அடையாளமாக கட்டி கொள்வாயாக அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை அப்படின்னு சொல்ல. இதை நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இந்த செய்தியை நம்ம ஆரம்பிப்போம். செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி, காட்ஸ் டிசைன் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி, காட்ஸ் டிசைன் அண்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தைகள் மற்றும் குடும்பம், தேவனுடைய வடிவமைப்பு, நமது பொறுப்பு. தேவனுடைய வடிவமைப்பும் நமது பொறுப்பும். ஸோ இன்னைக்கு நம்முடைய செய்தி குழந்தைகளை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தான். சரியா? குழந்தைகள், சில்ட்ரன் ஆர் சென்ட்ரல் டு காட்ஸ் பிளான். குழந்தைகள் விசேஷித்தமானவர்கள் இல்லையா? தேவனுடைய பார்வையில விசேஷித்தமானவர்கள். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாருமே நம்ம ஒரு காலத்துல குழந்தையா தான் இருந்திருக்கோம் இல்லையா? யாராவது நான் இல்லவே இல்லை, நான் குழந்தையாவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் இது வரைக்கும் நான் குழந்தையாவே இருந்தது இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா?
யாருமே நம்ம வானத்திலிருந்து பொத்துன்னு நினைச்சல உழல. குழந்தைகள் ரொம்ப விசேஷித்தவர்கள். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? எல்லாரையும் ஆதாம மாதிரி என்ன செஞ்சிருக்கலாம்? வாலிப ஸ்டேஜ்லயே என்ன செஞ்சிருக்கலாம்? கல்யாண ஸ்டேஜ்லயே எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசுல எல்லாரையும் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? உலகத்துல 25 வயசுல டக்குன்னு மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்து 25 வயசு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? இதுதான் என்னுடைய 25வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி முதல் நாள் கீழே வானத்திலேருந்து விழுந்தோடனே கேக் கட் பண்ணி என்ன செய்யலாம்? ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்யல? அப்படி செய்யல. இல்லை என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, மிருகங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும்? நிறைய மிருகங்கள் குட்டி போட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும்? விரட்டி விட்டுரும். போ என்னையும் போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? விரட்டி விட்டுரும். அப்படியும் செஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் பொழுது அந்த மாதிரி கொடுக்காம அவர் என்ன செய்த? குழந்தைகளை கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கான எல்லா பொறுப்புகளையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இயேசுவும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. நம்ம மத்தேயுல 19வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 14-15. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து அவங்க மேல கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்ய? ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. அப்ப சிறு பிள்ளைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய நேரம் நம்ம பிள்ளைகள் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பேர்டனா நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பெரிய ஒரு பேர்டன்னா என்னது? சுமையா நம்ம நினைக்கிறோம். ஒரு பிள்ளைய என்னத்தை இவனெல்லாம் வளர்த்து ஆளாக்கி இந்த பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சத்தியம் சொல்றாரு அப்படின்னா, இந்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகள் ஆண்டவருடைய இன்ஹெரிட்டன்ஸ், ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்து. அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்க போறாரு. ஒரு பிள்ளைய கொடுத்து நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அதையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளுக்கு அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு தேவையான எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். இந்த பிள்ளைங்க எல்லாருமே பாதிக்கப்படக்கூடியவர்கள். சில்ட்ரன் ஆர் வல்னரபிள், பாதிக்கப்படக்கூடியவர்கள். ஒரு பிறந்த குழந்தைய கொண்டு போய் மத்தியானம் ஒரு மணி வெயில்ல கொண்டு போய் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. நம்ம போய் நிக்கலாமா? நம்ம நிக்கலாம் இல்லையா? நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிக்கலாம். பிறந்த குழந்தைய கொண்டு போய் வைக்க முடியுமா? ஏன் வைக்க முடியாதுன்னா அது பாதிப்பு உள்ளாயிரும் இல்லையா? பிறந்த குழந்தைய ராட்டினத்துல சுத்தலாமா? அந்த பெரிய ராட்டினத்துல சுத்த முடியாது. நம்மளே பாதி பேர் சுத்தனோம்னா கிறங்கி என்ன செஞ்சிருவோம்? விழுந்துருவோம் இல்லையா? அப்ப பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்க தான் இந்த பிள்ளைகள். அவங்க ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். ஒரு கோழி குஞ்சு உங்க வீட்டுல பொரிச்சிருக்கு. ஒரு கோழி அடகாத்து முட்டை பொரிச்சிருக்கு. நீங்க கோழியை கொண்டு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு குஞ்செல்லாம் தானா வளரட்டும்னு விட்டீங்கன்னா எத்தனை நாள் வளரும்? காக்கா தூக்கிட்டு போயிடும். ஒன்றை தூக்கும், அடுத்த என்ன செய்யும்? இன்னொரு காக்கா வரும், அப்படியே வரிசையா என்ன செய்யும்? தூக்கிட்டு போயிடும். சொந்தக்காரங்க சொக்காரங்களாம் கூப்பிட்டு வந்து ஆளுக்கு ஒன்று இன்னைக்கு விருந்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? ஒன்னொன்னா தூக்கிட்டு போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனால யாரும் நம்ம குழந்தைகள் தன்னால வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க? தயவு செஞ்சு நினைக்காதீங்க. தான் பிள்ளை தானா வளரும்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க? நினைக்காதீங்க. அவங்க ரொம்ப பாதிக்கப்படக்கூடியவர்கள். சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடியவர்கள். எப்படி நம்ம ஒரு கோழி குஞ்சு வளர்ற வரைக்கும் நம்ம அது தாய் ப்ரொடெக்ட் பண்ணுதோ அதே போல நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளை பாதுகாக்கணும். லூக்கா 13வது அதிகாரம் 34வது வசனத்துல இப்படி வாசிக்கிற, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் இந்த ஊமையை ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த ப்ரொடெக்ஷன். நம்மளே ஆண்டவர் விட்டுருக்கலாம் இல்லையா? அவன் தன்னால வளருவான் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் என்ன செய்ய? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, இப்ப சண்டே கிளாஸ்ல பாடுவோம் இல்லையா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல அப்படின்னு சொல்லி பாடுவோம் இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாராம்? எருசலேம், அதான் அவங்களுடைய மக்களை ஆண்டவர் கூப்பிடுற, வா வா, உனக்கு உனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வருது, ஆபத்து வருது, நீ வா, சிறகுகளின் கீழே அடைக்கலம் புகுந்து கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு அதே போலதான் நம்மளும் நம்முடைய பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டும். ஏன் பாதுகாக்கணும்? பிள்ளைங்களை ஏன் பாதுகாப்பா வளர்க்கணும்? குளோபலி நம்ம போன ஒரு வாரமா, ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அப்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்யூஸ், பிசிக்கல் அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? உலக அளவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 20% பெண்களும்
5லேருந்து 10% ஆண்களும் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க குழந்தையா இருக்கும்போது அப்படின்னு சொல்லி உலக அளவில் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 25லேருந்து 50% பிள்ளைகள் பிசிக்கலா அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. பிசிக்கலானா உடல் அளவில், செக்ஷுவலா இல்லாம அடிக்கிறது, இந்த மாதிரி பயமுறுத்துறது, அந்த மாதிரி காரியங்கள்ல 25லேருந்து 50% குழந்தைகள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி உலக அளவில் உள்ள ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அது போக டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டில் கணவன் மனைவி மூலமாக பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள், அந்த அளவு கூட போயிருக்குது. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு காருக்குள்ள ஒரு குழந்தைய வச்சுட்டு அம்மாவும் அப்பாவும் உள்ள வச்சு பூட்டி என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. அந்த மாதிரி அந்த பிள்ளைய என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டிருக்காங்க. நிறைய நேரம் பேரண்டல் டிவோர்ஸ், விவாகரத்து ஆனா அந்த பிள்ளைகள் ஸ்கூல் படிக்காம டிராப் அவுட் ஆவாங்க, அவங்க படிக்க முடியாத சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அவங்களுக்கு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இன்கம், அவங்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாக என்ன செய்யும், பாதிக்கப்படும். திருமணத்தில் கடைசி வரைக்கும் இருக்க பெற்றோருடைய பிள்ளைகளை காட்டிலும் திருமணத்தில் அவங்க விவாகரத்து பெற்றவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கோ இல்லை சம்பாதிப்பதற்கோ அவங்க கஷ்டப்படுவாங்க. 2 மடங்கு அதிகமாய் அவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி இருக்கு. பாதகமான குழந்தை பருவங்கள், குழந்தை பருவ அனுபவங்கள், பாதகமான குழந்தை பருவ அனுபவங்கள், அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ். அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா 41% குழந்தைகள் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். 22% குழந்தைகள் ஒரு முறையாவது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, பாதகமான குழந்தை பருவ அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். 8.7% என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 அல்லது அதற்கு மேல்பட்ட முறையாக நான் இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவித்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ், பாதகமான குழந்தை பருவ அனுபவங்கள் என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுடைய பாதிப்புக்கு தகுந்தவாறு அவங்களை பாதிக்கும். அவங்களுடைய சரீரத்தில் பிரச்சனைகள் வரும், அவங்களுடைய வியாதிகள் அதனால வரும். அவங்க சப்ஸ்டன்ஸ் டிஸார்டர்ஸ், சப்ஸ்டன்ஸ் யூஸ்னா போதைப் பொருட்களுக்கு அடிமையாவாங்க, மனநிலை பிரச்சனைகள்ல அவங்க பாதிக்கப்படுவாங்க. இந்த பாதகமான குழந்தை பருவ அனுபவங்களை பெற்ற வளர்ந்த பெரியவங்களை ஆகும்போது 7 மடங்கு குடிப்பதற்கு, ஆல்கஹால், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், போதைப் பொருளுக்கு அடிமை ஆகுவதற்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 2 மடங்கு அதிகமான சான்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 3 முறை அதிகமான சான்ஸ் எதுக்கு அப்படின்னா சிஓபிடி, அதாவது லங் டிசீஸ், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆஸ்மாவா இருக்கட்டும், இளைப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி காரியங்கள் அவர்களுக்கு 3 மடங்கு அதிகமா, மற்ற குழந்தைகளோடு 5 முறையாவது, 4 முறை அல்லது அதற்கு மேற்பட்ட இந்த மாதிரி பாதகமான ஒரு அனுபவங்களை பெற்ற குழந்தைகள் இப்படி பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 12 மடங்கு அதிகமா அவங்க தற்கொலை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இன்டர்நெட்ல இருக்கு, அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ்னு ஒரு ஸ்டடி. அந்த ஸ்டடியை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸோ நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம இதை பத்தி என்னைக்காவது யோசித்திருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும், நம்ம பிள்ளைகளை சரியானபடி பாதுகாப்போட வளர்க்கணும்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஒரு நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பருவத்துல இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறனால தான் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இந்த மனநிலை பிரச்சனைகள், அந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன செய்யும் உங்களுக்கு வந்திருக்கும். இதை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி, என்ன வீட்டில் உள்ள பிள்ளைகளை நம்ம எப்படி பாதுகாப்போட வளர்க்குறோம், அவங்கள்ட்ட நம்ம பேசுறோமா, நேரம் எடுத்து பேசுறோமா, அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம கேட்கிறோமா? ஏன்னா நிறைய நேரம் இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ், பிசிக்கல் அப்யூஸ் எல்லாம் தெரியாத, வெளியில இருந்து எங்கேயுமே என்ன செய்யாது, வராது. ரொம்ப அறிமுகமான, ரொம்ப தெரிந்த, ரொம்ப நெருக்கமான குடும்ப நண்பர்கள் மூலமா தான், குடும்ப நபர்கள் மூலமா தான் என்ன செய்யுது, அது வருது. இதை நம்ம கண்காணிக்கிறோமா? இதை நம்ம என்னைக்காவது பார்க்குறோமா, கவனிக்கிறோமா? இந்த மாதிரி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு இருக்கா? ஏன்னா எல்லா குழந்தைகளும் என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. அதை நம்ம கவனிக்கிறோமா?
குழந்தைகளை பற்றி இவ்வளவு நம்ம தெரிந்து கொண்டவர்கள், குழந்தைகள் எவ்வளவு முக்கியம், அவங்களுக்கு பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் தெரிந்த பெற்றோர்கள் நம்ம என்ன செய்யணும்? பேரண்ட்ஸ் ஹேவ் த பிரைமரி ரோல் இன் டீச்சிங் தேர் சில்ட்ரன். பெற்றோர்களுக்கு முதல் கடமை பிள்ளைகளை வளர்ப்பது. பெற்றோர்களுடைய கடமை, முதல் கடமை என்ன அப்படின்னா பிள்ளைகளை வளர்ப்பது. நீங்க சம்பாத்தியம் பண்றதல்ல, நீங்க கோட்டை கட்டுறதல்ல, நீங்க கார் வாங்குறதோ பங்களா வாங்குறதல்ல, உங்களுக்கு சேலை வாங்குறதோ சட்டை வாங்குறதோ அல்ல. பிள்ளைகளை சரியானபடி கர்த்தருக்குள் வளர்ப்பது தான் உங்களுடைய உங்கள் மேல் விழுந்த முதல் கடமை. எல்லா பெற்றோர்களுக்கும் விழுந்த முதல் கடமை அதுதான். ஆண்டவர் இதை பேரண்ட்ஸ்ட பெற்றோர்களிடத்துல எதிர்பார்க்கிறார். நான் முதலே சொன்னேன், ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்னு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அதற்கு அந்த சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கவும் அதை வளர்க்கவும் தேவையான எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட இருந்தே நம்ம நினைக்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனா எப்போ பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அதற்கு நம்ம டெடிகேட் பண்ணி, ஆமா இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சுதந்திரம், இந்த பிள்ளைய நான் தவறான வழியில என்ன செஞ்சிடக்கூடாது, நடத்திடக்கூடாது, நான் சரியான வழியில நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதளவில் தீர்மானித்து அதற்கான முழு முயற்சி முதல் ப்ரையாரிட்டியை கொடுக்கும்போது அது நிச்சயமா தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சொல்றார், எனக்கு தெரியும் ஆபிரகாம் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வழிகளை போதித்து இதை நீ கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி அவன் என்ன செய்வானா, கட்டளையிடுவான். எத்தனை பேர் நம்ம கட்டளையிட முடியும் பிள்ளைங்கள்ட்ட? நிறைய பேருக்கு அது முடியாது. ஏன்னா ஒரு முக்கியமான காரணம், பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பெற்றோருடைய ஹிப்போக்ரசி, மாய்மாலமான வாழ்க்கை. பெற்றோர்கள் சொல்றது ஒண்ணு ஆனா செய்யறது ஒண்ணு. இப்படிப்பட்ட சர்ச்சுக்கு என்ன செய்வாங்க, ஆளா வந்து நிற்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா வீட்டுல போனா மிருகமா மாறிடுவாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும் போது இந்த பிள்ளைகள் கொஞ்ச நாள்ல என்ன செய்வாங்க, எனக்கு தெரிந்த ஆட்களே இருக்கிறாங்க, எனக்கு டைரக்டா சொல்ற ஆட்களே இருக்கிறாங்க. எங்க அப்பா இப்படி ஊழியம் பண்ணாரு, எங்க வீட்டுல எல்லாரும் ஊழியம்ட்டு போனாங்க, என்ன ஊழியம் பண்றாங்க, சும்மா ஆண்டவர் பேரை சொல்லிட்டு ஏசுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க செய்யறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு, வெறும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு அலையிறாங்க அப்படின்னு சொல்லி, அதனால நான் எனக்கு இயேசுவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படிலாம் சொல்லலாம். பிள்ளைகள் தேவனை விட்டு பிரிந்து பிள்ளைகளை கொடுத்ததே ஆண்டவர் தான். ஆனா அந்த ஆண்டவரை விட்டு வெளியில போறதுக்கு காரணமானவர்கள் யாரு அப்படின்னா அதை பெற்றுக்கொண்ட பெற்றோர்களா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்கன்னா, ஆபிரகாமை போல நம்ம இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு வாஞ்சையா இருக்கணும். நான் பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழியை போதிப்பேன், இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி கட்டளையிடுவேன் அப்படின்னா நான் முதல்ல என்ன செய்யணும், அதை ஃபாலோ பண்ணணும். நான் ஃபாலோ பண்ணாம நான் போய் என்ன செய்ய முடியாது 10 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டு பிள்ளைங்களை காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, சரி அப்படின்னு சொல்லி எழுந்துவாங்க. அவங்க 8 மணி 9 மணிக்கு போதும் பொறுமையா எழுந்துட்டு, எத்தனை மணிக்கு எழுந்துச்ச, அது நான் 5 மணிக்கு எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் 10 மணிக்கு எழுந்த உடனே போன்ல என்ன சொல்லுவாரு, இப்பதான் வாக்கிங் போயிட்டு வந்தேன், கொஞ்சம் நேரம் ஆகும் நினைச்சுவேன், காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டு இப்பதான் கிளம்புறேன், ஆஃபீஸ் வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும், ஏகப்பட்ட வேலை அப்படின்னு போய் சொல்லுவாரு. அதனால பிள்ளைங்களும் என்ன செய்வாங்க, ஆமா நான் 5 மணிக்கு எழுந்துட்டேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு என்ன செய்வாங்க, எந்திரிப்பாங்க. பிள்ளைகள் நம்மகிட்ட தான் என்ன செய்யறாங்க, கற்றுக்கொள்கிறார்கள். நம்ம அந்த உபாகமம் 6:9 வாசித்ததுபடி அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீ உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அப்படின்னா என்னன்னா, எப்பெல்லாம் உங்க பிள்ளைங்களை கூட வச்சுக்கிறணும், வீட்டுல வேலை செய்யும் போது பிள்ளைங்களை கூட வச்சு அவங்களுக்கு என்ன செய்யணும், வசனத்தை தேவனை பற்றிய காரியங்களை நம்ம பேசணும். டிராவல் பண்ணும் போது எங்கேயாவது வெளியில போகும்போது நடக்கும் போது ஆண்டவரை பத்தி என்ன செய்யணும், பேசணும். அதுக்கப்புறம் படுத்திருக்கும் போது பெட்ல படுத்துட்டு தூங்குற நேரம் அந்த நேரம் பேசணும். காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவரை பத்தி என்ன செய்யணும், பேசணும். நிறைய காரியங்களை என்ன செய்யணும், அப்பப்ப சின்ன சின்ன விஷயங்களை என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு 1 மணி நேரம் நீங்க கிளாஸ் எடுத்தீங்கன்னா கவனிப்பாங்களா, கவனிக்க மாட்டாங்க. அப்ப நம்ம ரெகுலரா உள்ள வாழ்க்கையில இதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவரே என்ன செய்யறாரு, கட்டளை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, டெய்லியும் நீ என்ன செய்யணும், 1 மணி நேரம் உன் பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கணும், காலையில 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் பைபிள என்ன செய்யணும், பைபிள் ஸ்டடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி என்ன செய்யல, சொல்லல. நீ எப்பயுமே என்ன செய்யணும்,
ஆண்டவரை பத்தி சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய பிரமாணங்களை பத்தி என்ன செய்யணும், நீ என்னெல்லாம் கற்றுக்கொண்டே அதெல்லாம் நீ சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, சொல்றாரு. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 22:6 நம்ம படிக்கிறோம். பிள்ளைகளை சின்ன வயசுல நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் பெரிய வயசான வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. 5இல் வளையாதது 50இல் என்ன செய்யாது, வளையாது. வளையவே முடியாது. 50ல பொதுவாகவே வளைய முடியாது. இல்லை 5லேயே வளையலைன்னா 50ல எங்க வளையவே முடியாது. பெற்றோர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறார்கள். 2 தீமோத்தேயுல நம்ம வாசித்தோம் இல்லையா, பைபிள் ஸ்டடியில ஒரு கேள்வி கேட்டாங்க. தீமோத்தேயோட அம்மா யாரு, ஐனேக்கியா. அவங்க பாட்டி யாரு, லெவிசா. இந்த பாட்டியும் அம்மாவும் அவங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய விசுவாசமா இருந்த அந்த விசுவாசத்தினால தீமோத்தேயுக்கும் என்ன செஞ்சான், அந்த விசுவாசம் வந்துச்சான். நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் தேவனை தேடாம, பெற்றோர்கள் ஜெபம் பண்ணாம, பெற்றோர்கள் பைபிளே துறக்காம உங்க பிள்ளைகளை பைபிள் வாசி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க செய்வாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறது ஒரு பெரிய முட்டாள்தனம். உங்கள் வீட்டுல விசுவாசத்துக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்க, விசுவாசத்துக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்க? வீட்டுல டிவியை போட்டு படம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்ப அந்த பிள்ளைங்க எப்படி நீங்க கேட்பாங்க, உனக்கு பாய் ஃப்ரெண்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க உட்கார்ந்து டிவியை பார்த்து லவ் படத்தை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க எப்படி கேட்பாங்க? உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விசுவாசத்துக்கு முன்மாதிரியாக பார்த்தாங்க அப்படின்னா அவங்க தேவனிடத்துல சேர்வாங்களா, தேவனை விட்டு தூர போவாங்களா அப்படின்றத நீங்க என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஆண்கள் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு ரெகுலரா வரக்கூடிய அந்த ஆண்கள் அவங்களுடைய பிள்ளைகள் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா கர்த்தருக்குள் வளருவதற்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே இது பெண்கள் மட்டும் சர்ச்சுக்கு வராங்க, குடும்ப தலைவன் வரல, பெண்கள் மட்டும்தான் வராங்க அப்படின்னா 100ல 1.5, அதாவது 200ல 3 பேர் தான் அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஆண்டவரை பின்பற்றுவாங்க. அப்ப நம்ம யோசிக்கணும், இத்தனை பேர் பெண்கள் இருக்கும், இங்க எவ்வளவு கவலைக்கிடமா இருக்குது. ஆண்கள் சர்ச்சுக்கு என்ன செய்யணும், வரணும். குடும்ப தலைவர்கள் தேவனை தேடணும். குடும்ப தலைவர்கள் தேவனை தேடாம நம்ம பிள்ளைகளை நான் வளர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா வளர்க்கலாம். 200 பிள்ளைங்கள்ல 3 பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ள வளர்க்கலாம். மிச்சம் 197 பிள்ளைங்க விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. நீங்க கூட்டு வரலாம், சர்ச்சுக்கு கூட்டு வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா விசுவாசத்துல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நிலைச்சு நிற்க மாட்டாங்க. அப்ப பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும் அப்படின்றது வெறும் பெண்கள் மேல உள்ள கடமை இல்லை, பெற்றோர் 2 பேர் மேலேயும் உள்ள கடமை. தீமோத்தேயை பார்த்தோம் அப்படின்னா பாட்டி மேலேயும் அந்த கடமை நிச்சயதான் இருக்குதான். ஸோ குடும்பமே சேர்ந்து எப்பயுமே விசுவாசத்தை பத்தி பேசணும், எப்பயுமே தேவனை பத்தி பேசணும். தேவனுடைய காரியங்கள், வேதாமத்தினுடைய காரியங்களை பைபிள் ஸ்டடி மாதிரி பேசாதீங்க. பிராக்டிக்கலா அவங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லி கொடுங்க. பிராக்டிக்கலா அந்தந்த நேரத்துல எப்படி எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அப்படி என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். தோசை ஊற்றும் போது சொல்லுங்க, நல்லா வேகணுமா, அரை வேக்காடா எடுத்துட்டோம்னா சாப்பிட முடியுமா? அது மாதிரி நீயும் என்ன செய்யணும், ஞானமா இருக்கணும். அரை வேக்காடா இருந்துட்ட அப்படின்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். அதனால ஞானத்தை தேடணும். நீதிமொழிகள்ல போய் பாரு, சரியான அளவு என்ன செய்யணும், ஸ்டவ்வை வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சுட்டோம்னா தோசை கருகிடும், ரொம்ப லோவில் வச்சு திருப்பி போட்டோம்னா மாவா போயிடும். சரியான அளவில் என்ன செய்யணும், வைக்கணும். அப்படின்லாம் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்கள். நீங்க பெண்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுடைய குடும்ப தலைவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், இங்க வரணும். ஆண்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிள்ளைகளை என்ன செய்யணும், வளர்க்கணும். ஆண்கள் தான் மெயினா என்ன செய்யணும், சாட்சியா இருக்கணும். பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் சாட்சியா இருக்க வேண்டியது யார் தான், ஆண்கள் தான். தேவனுக்கு பிரியமாய் நடந்து அதை வசனத்தை சொல்லி கட்டளை கொடுக்க முடியுமா அப்படின்றது ஆண்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். ஆண்களை சர்ச்சு கொண்டு வர வேண்டியது யாருடைய வேலை, பெண்களுடைய வேலை. நீங்க அசதியாய் உட்கார்ந்துட்டு அவர்லாம் சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன செய்யாங்க, எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை நான் வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் நான் பாடுபட மாட்டேன், என் கணவர்லாம் சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அப்போ ஆண்டவரும் அப்போ நீ என்ன செய்ய முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், விட்டுருவார். நம்ம குடும்ப தலைவர்கள்
ஆண்டவரை தேடணும்னு சொல்லி எத்தனை முறை நம்ம ஜெபம் பண்றோம். அவன்கிட்ட சொன்னா கண்டிப்பா அது நடக்காதுன்றது நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவன்கிட்ட சொல்லிலாம் என்ன செய்ய முடியாது, கூட்டு வர முடியாது. ஆனா மனைவியானவள் தன்னுடைய அன்பான நடக்கையினால அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி பவுலே என்ன செய்யலாம் சொல்லியிருக்காரு. உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையினால உங்க கணவனை என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்தி ஆண்டவரிடத்துல என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அதனால அத உங்களுடைய வாழ்க்கை சாட்சியா இல்ல, அதனாலதான் நிறைய பேர் என்ன செய்யல இங்கே வரல. அதனால அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் குடிப்பாரு, அவர் மிதிப்பாரு, இதெல்லாம் வந்து காரணமே கிடையாது. ஏன்ட்டே நீங்க சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் நீங்க எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? ஏன்னா எனக்கே தெரியும், ஏன்ட்ட யாராவது வந்து என் கணவர் குடிக்கிறாரு அதனால அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அப்படிதான் ஒரு காலத்துல இருந்தேன். என்னுடைய மனைவியினுடைய நடக்கையினால நான் என்ன செஞ்சேன், ஆண்டவருக்குள்ள முழுமையாய் மாறினேன். அப்படின்னும் போது ஏன்ட்ட இந்த காரணத்தை சொன்னீங்கன்னு நான் ஏத்துக்கிற மாட்டேன். அப்ப நானே ஏத்துக்கல அப்படின்னா ஆண்டவர் எப்படி ஏத்துக்குருவாரு உங்களோட காரணத்தை? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, சர்ச்சும் என்ன செய்யணும், திருச்சபையும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஃபேமிலிஸ் அண்ட் ரைசிங் காட்லி சில்ட்ரன். திருச்சபையோட வேலை என்ன அப்படின்னா, உங்க வேலையை செய்யறது இங்க வேலை கிடையாது. அவுட் சோர்சிங் சொல்லுவாங்க. அவுட் சோர்சிங். இப்போ பேங்க்ல எல்லாம் என்ன செய்யறாங்க, வெளியில ஒரு கவுண்டர், ஒரு ஆபீஸ் மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா? அது இந்த ஸ்டேட் பேங்க்ல எல்லாம் பக்கத்துல சேவை மையம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலையை இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து இவங்களை செய்ய சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே இங்க என்ன செய்யாது, நடக்காது. அவரவர் செய்ய வேண்டிய வேலையை அவரவர் தான் செய்யணும். பெற்றோர் செய்ய வேண்டிய வேலையை திருச்சபையில நினைச்ச முடியாது, செய்ய முடியாது. திருச்சபையில என்ன செய்வாங்க அப்படின்னா, பெற்றோர்களை உங்க வேலையை செய்வதற்கு ஊக்குவிப்பார்கள், எச்சரிப்பார்கள். நீங்க தப்பா பண்றீங்க அப்படின்னா சொல்லி காமிப்பாங்க. வசனத்தின்படி நீங்க பண்றது தப்பு அப்படின்றத திருச்சபையில சொல்லுவாங்களே தவிர, உங்க வேலையை நான் பிள்ளைய கொண்டாந்து சர்ச்சில் விட்டுட்டேன்னா நீங்க பாத்துக்கோங்க, நான் அங்க போய் படம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச முடியாது, போக முடியாது. 1 தீமோத்தேயு 4:12 நம்ம வாசிக்கிறோம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. அப்ப இந்த பிள்ளைங்களை நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணி நம்முடைய ஊழியத்துல அவங்கள சேர்த்து அவங்கள பங்களிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். நம்மளுடைய ஊழியத்துல தேவனுடைய கிருபையினால இது என்ன செய்யுது, நல்லபடியாவே நடக்குது. எல்லா பிள்ளைங்களையும் நம்ம என்ன செய்யறோம், எல்லா வகையிலையும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம மினிஸ்ட்ரியில யூஸ் பண்றோம். நிச்சயமா பிள்ளைங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவமும் இருக்காது, உலக பிரகாரமான அனுபவமும் இருக்காது. அதுக்காக நம்ம அவங்கள என்ன செய்ய முடியாது, தூரத்துக்கு ஓரமா வைக்க முடியாது. இந்த வாலிபர்களுக்கு அவரு சொல்லும் போது பவுல் அப்படிதான் சொல்றாரு, நீ உன்னுடைய இளமை சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி யாரும் உன்னை அசட்டை பண்ணாமபடிக்கு நீ என்ன செய்து உன்னுடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. சின்ன பிள்ளைங்களாம் கவனிங்க, நீங்க என்ன செய்யணுமா, உங்க பெற்றோருக்கு நீங்க எப்படி இருக்கணுமா, எக்ஸாம்பிளா என்ன செய்யணும், இருக்கணும். எங்க வீட்டுல எங்க அப்பாவும் சரியில்லை அம்மாவும் சரியில்லை, என்னத்தை போட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து அவங்க என்ன செய்யணும், வெக்கப்படணும். என்ன செய்யணும், வெக்கப்படணும். சே, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட் நம்ம இப்படி என்ன செஞ்சிட்டோம், அதை பார்க்காம நம்ம வேலையை விட்டுட்டோம். ஆனா அவங்க எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ள இருக்காங்க, இப்ப வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியிருக்கும், சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு திருவள்ளுவர் தானே சொல்லியிருக்காரு, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, உங்க பெற்றோருடைய வேலை பிள்ளைங்களை கைட் பண்றது தான், ஆண்டவருக்குள்ள நம்ம நடத்துறது தான். பிள்ளைங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களா இல்லையா, அவங்க கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கிறாங்களா இல்லையான்றது நம்மளுடைய தேவனுக்கு நேராய் நம்ம நடத்துவது நம்முடைய பொறுப்பு. அதற்கு அப்புறம் 18 வயசுக்கு அப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க, அவங்க எங்க போறாங்கன்றது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வேலை. ஒருவேளை நல்லபடியாக அவங்க வாழ்ந்து அவங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா இந்த திருக்குறள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். எத்தனை பேர் அப்படி உங்க மகளை கேட்க முடியும்? எத்தனை பேர் உங்க வயதான காலத்துல என் மகளும் மகனும் ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நிற்கிறாங்க, விசுவாசத்துல நிலைச்சு நிற்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா சிறு வயதுல ஜெபம் மட்டும் பத்தாது, உங்களுடைய எஃபோர்ட்ஸும் நீங்க என்ன செய்யணும், நீங்களும் உங்க வாழ்க்கையை சாட்சியா வைக்கணும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை. சர்ச்சில் போனா
சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணலாம், சர்ச்சில் போனால் யூத் மீட்டிங் அட்டன் பண்ணலாம், அங்கே எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. நீங்க வசனத்தை வாசிக்கணும், நீங்க அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சர்ச்சில் இருந்தும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா உங்களுடைய பொறுப்பு சர்ச்சுடைய பொறுப்பா என்ன செய்யாது, மாறாது. அவருக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அதை தான் என்ன செய்ய முடியும். வருங்காலத்தில் ஆண்டவருக்கு சித்தமானால் இதை குறித்து நம்ம நிறைய என்ன செய்வோம், ட்ரைனிங், பெற்றோருக்கு பேரண்ட்ஸுக்கு ட்ரைனிங் என்ன செய்வோம் கொடுப்போம். எப்படி பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும். இப்போ உள்ள உலக காரியங்கள்ல நிறைய நேரம் நம்மளுக்கு என்ன செய்யாது, பிள்ளைகள் எப்படி கெட்டு போறாங்கன்னு கூட என்ன செய்யாது தெரியாது. நிறைய பேருக்கு மொபைல்ல என்னெல்லாம் பண்றாங்கன்னு கூட தெரியாது. ஆனா அது எந்த அளவுக்கு பிள்ளைகளை பாதிக்கும், எந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வீணடிக்கும். வெறும் பிசிக்கலா, வெறும் இந்த உலக பிரகாரமா மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வழியிலேயே நிறைய நேரம் என்ன செய்வாங்க, அவங்க பாதிக்கப்படுவார்கள். நிறைய பேர் ஆவியோட பேசுறது ஸ்கூல்லே இப்ப நடக்குது. ஆவியோட பேசுறது, இந்த யூஜா போர்டா, பிஜே போர்டா, ஏதோ ஒரு போர்டு, அதெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க, பண்றாங்க. உனக்கு தெரியுமா? ஏதோ அன்னைக்கு ஏதோ சொன்னீங்க, பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பிள்ளைங்களுக்கெல்லாம் டம்ளரை தள்ளுறது, பாருங்க தெரியுது. எல்லாம் கேண்டில் பொருத்தி டம்ளரை வச்சு எப்படி நவட்டுறது, இந்த மாதிரிலாம். இதெல்லாம் வந்து சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படியே ஒரு பெரிய ஒரு திறந்த வாசலும். நீங்க அதை செய்யும் போது பிசாசுக்கு நீங்க அப்படியே திறந்த வாசலை கொடுக்குறீங்க. அசுத்த ஆவி உங்களை அப்படியே பிடித்துக்கணும். இது பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்கணும். பெற்றோருக்கு தெரியாம அறிவு இல்லாம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம எப்போ அறிவு இல்லாம இருப்போம், வேத வசனத்தை படிக்காத போது அறிவு இல்லாம இருப்போம். ஏன்னா வேத வசனத்தை படிக்கும் போது ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிறார். பிள்ளைங்க எங்க தப்பு பண்ணாலும் ஆண்டவர் நம்மளுக்கு அதை என்ன செய்வார், காட்டுவார். உங்க கண்களுக்கு மறைவா எதுவுமே இருக்காது. ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா நீங்க குருடான கண்களோடு நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம சரி பண்றதுக்கு ஆண்டவர் சித்தமானால் இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். சிறு பிள்ளைகளை நம்ம சர்ச்சில் உள்ள ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய என்ன செய்யணும், இன்வால்வ் பண்ணணும். அப்பதான் அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க. நிறைய நேரம் இப்போ புதுசா என்ன செய்யறாங்க அப்படின்னா, சர்ச்சுக்கே போக வேண்டாம், ஆண்டவரை தேடினா போதும், தேவனுடைய ஆலயம்ன்றது என்னுடைய சரீரம் தான் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான். இப்ப நான் மெசேஜ் இங்க நின்று கொடுத்தாதான் ஆண்டவர் பேசுவாரா? இல்ல மைக்ல பேசினாதான் ஆண்டவர் பேசுவாரா? பின்னாடி நின்று பேசினாலும், நீங்க எல்லாம் இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் பின்னாடி இருந்து பேசினாலும் ஆண்டவர் பேசதான் செய்வார். நம்ம ரவுண்டா உட்காந்து பேசினாலும் பேசதான் செய்வார். ஆனா சில காரியங்கள் நம்ம ஒரு ரூல்ஸ் மாதிரி சில இதை வந்து என்ன செய்யறோம், ஃபாலோ பண்றோம். சில சட்ட திட்டங்கள், சில ரிச்சுவல்ஸுக்கு தமிழ்ல சடங்காச்சாரங்கள் மாதிரி நம்ம என்ன செய்யறோம், ஃபாலோ பண்றோம். காணிக்கப்பட்டினா நீங்க முன்னாடி வந்து போடணும். ஏன் நான் பின்னாடி இருந்து உங்கள்கிட்ட போட்டா ஆண்டவர் ஏத்துக்கிற மாட்டாரா? இல்ல பையில வந்து வாங்கினா ஏத்துக்கிற மாட்டாரா? இல்ல போகும்போது நீங்க போட்டு போனா, இதெல்லாம் ஏகப்பட்ட கேள்வி நம்ம கேட்கலாம். ஆனா நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கிறோம் இல்லையா? அது மாதிரி பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவ்வளோ நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவு நேரம் அவங்க செலவிடுகிறாங்களோ அவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அவங்க உலகத்தோடு என்ன செய்ய முடியாது, அவங்களுடைய உலகத்தோடு இருக்கக்கூடிய நேரம் என்ன செய்யும், குறையும். உலகத்துல கரைப்படக்கூடிய நேரங்கள் அவங்களுக்கு குறையும். அதனாலதான் நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன செய்யணும், இங்க இருக்கணும். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமா யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நம்மளே பார்த்தோம். தாவீதை ஆண்டவர் என்ன செய்யறாரு, சின்ன வயசுல யூஸ் பண்ணார். ஜோசியா ராஜா 8 வயசுல ராஜாவானார். 8 வயசுல என்ன செஞ்சாரு, ராஜாவானார். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பைபிள்ல இருக்கு. சின்ன பிள்ளைங்களே ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், சின்ன பிள்ளைங்கள், வாலிப பிள்ளைங்களே ஆண்டவரால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நிறைய நேரம் நம்ம அதுக்கான எஃபோர்ட்டை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், எடுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கெடுபையினால நம்ம திருச்சபையில எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா வகையிலையும் பாதுகாப்பும் இருக்கு. இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செய்யுது, இருக்கு. எப்பனாலும் வரலாம், வந்து அவங்க என்ன செய்யலாம், நேரம் செலவிடலாம். இன்னும் நம்ம நேரம் செலவிடணும்னா நம்ம இந்த இன்னும் வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ், இப்போ ஊழியங்கள்லாம் நிறைய பண்றாங்க. பொறுப்பாளர்களா ஜெபம் நடத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. இன்னும் அடுத்து வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணலாம். இங்க வந்து நம்ம சர்ச்சை கிளீன் பண்றதுல இருந்து இது எல்லாத்துக்கும் அவங்க என்ன செய்யலாம், நேரம் செலவிடலாம். இல்லை நீங்க என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி போய் பண்ணுங்க, சர்ச்சை டெக்கரேட் பண்றது நல்லா நீட்டா வச்சு, கிறிஸ்மஸுக்குலாம் அவ்வளோ அழகா என்ன செஞ்சாங்க, எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? அப்போ யார் யாருக்கு என்னென்ன தாளந்துகள் இருக்கோ அதெல்லாம் அவங்க அதை என்ன செய்யலாம், பயன்படுத்துவதற்கு இந்த இடத்த நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். விசுவாசம்ன்றது வெறும் சொல்லி கொடுக்கறது மட்டும் அல்ல. விசுவாசம் சொல்லி கொடுக்கறதுனால மட்டும் என்ன செய்யாது, வராது. அதை அவங்க என்ன செய்யணும், வாழ்க்கையில அனுபவிக்கணும், அவங்க பார்க்கணும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பிள்ளைகளை நம்ம இன்வால்வ் பண்ணாதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்.
இது எத்தனை பேர் நீங்க ஒத்துக்கிருவீங்க? இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்து நிறைய சர்ச்சுக்கு வராங்க இல்லையா? சர்ச்சுக்கு நிறைய இப்போ வராங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப என்ன செய்யறதில்ல, வர்றதில்ல. அப்ப முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்ப இருக்க வாழ்க்கைக்கும் கொஞ்சமாவது மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க ஒத்துக்கிருவீங்க? சர்ச்சுக்கு ரெகுலரா வராங்க. ஒரு அக்கா மட்டும் என்ன செய்றாங்க? கை தூக்கி இருக்கிறாங்க. 2 அக்கா, 3 அக்கா, 4 அக்கா, 5 அக்கா. சரி. 5 பேர் கை தூக்கி இருக்கிறாங்க. அப்ப 5 பேருடைய பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்காங்க? அதுல அவங்க ஒரு மாற்றத்தை பார்க்குறாங்க. சர்ச்சில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வர்றதுனால ஓரளவுக்காவது என்ன செய்யுது, என் பிள்ளையோட வாழ்க்கை நல்ல முறையாக மாறி இருக்குன்னு சொல்லி என்ன செய்றாங்க? பார்க்குறாங்க. அப்போ நம்ம பேரண்ட்ஸ், பிரைமரி ஃபெய்த் டீச்சர்ஸ், பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள். ஸ்கூலுக்கு போனாலும் அதுதான் இல்லையா? எல்லா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே முதல்ல பெற்றோர்கள் ஆனா, அம்மா, அப்பா எல்லாத்தையும் என்ன செய்றாங்க? சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஒண்ணுமே சொல்லி கொடுக்காமையா கொண்டு போய் சேர்க்கறாங்க. 4 வயசு வரைக்கும் நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். எல்லாம் அதெல்லாம் ஸ்கூல்ல பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்க முடியுமா நம்ம? அப்படி இருப்பீங்களா? பிள்ளைகள் நான்லாம் ஒன்றும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். பேசுறதுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஸ்கூல்ல 1 லட்ச ரூபா ஃபீஸ் சும்மாவா கட்டுறோம்? அதெல்லாம் அங்க போய் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்றோம். அதே மாதிரி நம்ம வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. சின்ன வயசுல இருந்தே பாடல்களை சொல்லிக் கொடுக்கிறது, வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய வேலை. பெற்றோர்களுக்கு முதல் வேலை இருக்கு. அன்மேரிட் அடல்ட், கல்யாணம் ஆகாத பெரியவர்களும், யூத் வாலிபர்களும் மற்ற சின்ன குழந்தைகளுக்கு ஒரு முன் உதாரணமா என்ன செய்யணும்? இருக்கணும். சர்ச் லீடர்ஸ், நம்ம ஊழியக்காரங்கள், பொறுப்பாளர்கள், ஊழியக்காரர்கள்லாம் இவெல்லாம் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? என்னைக்குமே ஒதுக்கக்கூடாது. சின்ன சின்ன பசங்களை தான் என்ன செய்யணும்? நம்ம என்கரேஜ் பண்ணணும். சின்னதா இருந்த ஒரு யோசேப்பு தான் என்ன செஞ்சாரு? தேசத்துக்கே அதிபதியா மாறினார். சின்னதா இருந்த தாவீது தான் ஒரு நாட்டுக்கு ராஜாவா மாறினார். எல்லாருமே சின்னதா இருந்து தான் என்ன செய்றாங்க? பெருசானாங்க. மதர் தெரேசா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அன்னை தெரேசா ஒரு பாட்டி. அவங்க பிறக்கும் போதே பாட்டியாவா பிறந்தாங்க? சின்ன வயசுல இருந்து தான் நினைச்சாங்க வளர்ந்து, அவங்க பெற்றோர்கள் வளர்த்து அவங்களை கொண்டு அவ்வளவு தூரம் நினைச்சாங்க வைத்திருக்கிறாங்க. அதனால என்னைக்குமே ஒரு பேரண்ட்டுடைய வேலை ரொம்ப முக்கியம். அதுக்கு ஈக்குவலா சர்ச்சோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரத்தினால இந்த மெசேஜ் நான் எடுத்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் யூஸ்வலா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, சிறு பிள்ளைகள் அப்படின்றது நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சண்டே கிளாஸோ இல்லை யூத் மீட்டிங்கோ அதுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிதான் நான் நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்து கொஞ்ச நாளா அதை பற்றி யோசிச்சு என்னால் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம அதை முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் போன வாரம் நான் அந்த யூத் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு சின்ன பிள்ளைங்கிட்ட பேச கூட தெரியாது, வாலிபர்கள்ட்ட பேச கூட தெரியாது, என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அப்படின்னும் போது தான் ஒரு ஒரு கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுக்கப்புறம் அதை குறித்து நிறைய தியானிக்கும் போது தான் தெரிஞ்சுது, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு வேலை. சர்ச்சோடைய ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. பெற்றோர்களை சரியானபடி கைட் பண்ணி பிள்ளைகளை வளர்ப்பது எல்லா திருச்சபைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. நம்ம சர்ச்சில் வர்ற பிள்ளைங்களை மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைகளையுமே, ஆண்டவரை பற்றி தெரியாத பிள்ளைகளுமே. ஆனால் இன்னைக்கு நான் அதை பற்றி பேசுறதில்ல, நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களை மட்டும் தான் நான் பேசுறேன். ஆண்டவரை பற்றி தெரிந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை பற்றி தான் நான் சொல்றேன். ஆனால் சர்ச்சுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதோட நிற்கிறது இல்லை. தேவனை பற்றி, இயேசுவை பற்றி தெரியாத பிள்ளைகளையும் விசுவாசத்துக்குள்ளே நடத்துவது தான் சர்ச்சுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு பெரிய ஒரு வேலை. நான் சொன்னது போல பிள்ளைகளை வளர்ப்பது அப்படின்றது சும்மா பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதோட நிற்காது. பெற்றோர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பெண்கள் ஐக்கியம் சரியாய் நடக்கணும். பெண்கள் ஆண்களோடு ஒப்புரவாகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒப்புரவாகி அவங்க ஃபேமிலியா வாழணும். ஆண்கள் என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு வர குடும்ப தலைவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். இது மாதிரி எல்லாமே சேர்ந்தா மட்டும்தான் குழந்தைகளை நம்ம சரியானபடி என்ன செய்ய முடியும்? ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். வாலிபர்கள், திருமணமாக வாலிபர்கள் அவங்க சாட்சியா வாழணும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அப்பாடா நல்ல வழிக்கு பெண்கள் ஐக்கியத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆண்கள் ஐக்கியத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இதுல என்ன செய்யுது? சம்மந்தம் இருக்கு. பெற்றோர்களுக்கு சம்மந்தம் இருக்கு, பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், பொறுப்பாளர்கள் ஐக்கியம், எல்லாருக்குமே இதுல சம்பந்தம் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து தான் பிள்ளைகளை சரியானபடி என்ன செய்ய முடியும்? வளர்க்க முடியும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சை அட்டன் பண்ற பிள்ளைகளை வைத்திருக்கிறோமா? இல்லை இடையில வந்து போற பிள்ளைகளை வைத்திருக்கிறோமா? இல்லை நிறைய இன்வால்வ் பண்ணி சர்ச்சில் உள்ள வேலைகளெல்லாம் செய்யக்கூடிய பிள்ளைகளை நம்ம வைத்திருக்கிறோமா? நிறைய ஹெல்ப் பண்றாங்க பிள்ளைங்கள்லாம். இப்பெல்லாம் முன்னாடியோட இப்போ நிறைய ஹெல்ப் என்ன செய்றாங்க? பண்றாங்க. நிறைய டெக்கரேஷன் பண்றாங்க, மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றதுக்கு எல்லா வேலையும் என்ன செய்றாங்க? பண்றாங்க. எல்லா வகையிலையும் நம்ம பிள்ளைங்களை என்ன செய்யணும்?
சிறு பிள்ளைகளை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். அவங்கள இதை பண்ண அதை பண்ணுன்னு அவங்களுக்கு என்ன செய்யும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடு. யூஸ் பண்ணுன்னொடனே நம்ம அதை செய் இதை செய்யு மிரட்டிட்டு அப்படியே சொல்லல. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நீ வா, இதை 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 ட்ரை பண்ணி பாறேன், இதை நீ செஞ்சு பாறேன், இந்த கீபோர்டை வாசித்து பாறேன், பாட்டு படிச்சு பாறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். சில நேரம் பாட்டு படிக்கும் போது கேட்க கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என் பாட்டை கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அன்னைக்கெல்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டோம் இல்லையா? அது மாதிரி எல்லாருமே அப்படிதான். ஆரம்பத்துல ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா நம்ம அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல அப்படின்னா அவங்க ஒரு நாளும் நினைச்ச முடியாது, பழக முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல அப்படின்னா முன்னாடி நின்று பேசுறதுக்கோ, டான்ஸ் ஆடுறதுக்கோ, இல்ல சமையல் பண்றதுக்கு கூட என்ன செய்யணும், எல்லா வகையிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செய்யணும், கொடுக்கணும். நான் தான் யூத் மீட்டிங்ல இன்னும் நிறைய நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய அவங்களை என்கேஜ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவதற்கு, நிறைய விஷயங்கள் என்ன செய்யணும், பண்ண வைக்கணும். அவங்க பொறுப்பாளர்களா இருக்கணும், ஜெபம் நடத்தணும், பைபிள் வாசிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கணும். இன்னும் நிறைய என்ன செய்யலாம், ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆண்டவருடைய எல்லைகளுக்கு உள்ள இருப்பதற்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இங்க வந்து சர்ச்சை உதாரணத்துக்கு சர்ச்சை வந்து ஒரு நாள் கிளீன் பண்றாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. சர்ச்சை நல்லா கிளீன் பண்ணிட்டு போறாங்க. அதனால எந்த ஒரு ஆவிக்குரிய இதுவும் நடக்க போறதில்லை. இங்க நம்ம வசனம் சொல்லி கொடுக்க போறதில்ல, எதுவும் பைபிள் வாசிக்க போறதில்லை. ஆனா அதே 1 மணி நேரம் வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, போன் பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, சித்தியை கூப்பிடுவாங்க. சித்தின்னு ஒரு சீரியல்லாம் உண்டு இல்லை, அதெல்லாம் இன்னும் இருக்கா இல்லை நான் பழைய காலத்து ஆளா தெரில. நான் திருப்பி திருப்பி சித்தின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன எந்த காலத்திலயோ இருந்த சீரியல்ல இன்னும் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நினைச்சிடாங்கன்னா பூமர் அங்கிள் அப்படின்றாங்க. நிறைய பேர் வாலிபர்கள் சொல்லக்கூடிய நிறைய வார்த்தைகள்லாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க, இவர் பெரிய கிரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க இல்லையா? பாருங்க, சொன்னோன்னே எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாருங்க. அவங்களுடைய சத்தத்தை, அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்க பாஷையில பேசும்போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது. அது மாதிரி நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம தெரிந்து கொள்ளணும். பெற்றோர்கள் எவ்வளவு பேர் தெரியும், தெரியாது இல்லையா? எனக்குமே தெரியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அடுத்து நடத்தணும்னா நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அப்ப நம்மளும் அங்க போய் உட்காந்து பூமரங்கள் மாதிரி நின்று உட்காந்துட்டு வந்துடக்கூடாது. நல்லா சொல்லி கொடுத்துட்டு வரணும். நல்லா இப்போ வாலிபர்களை கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். இந்த 2 காரியத்தை நான் முக்கியமா சொல்லியிருக்கேன் இல்லையா? பெற்றோர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு, திருச்சபைக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆனா குழந்தைகள் அப்படின்ற தேவனுடைய பார்வையில ரொம்ப விசேஷமாக பார்க்கக்கூடியவர்கள், ஆண்டவர் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் குழந்தைகள். நிச்சயமா ஊழியத்துல அவங்கள விட்டுட்டு குழந்தைகள் அவங்களுக்கு தேவையான ஊழியத்தை நம்ம பண்ணாம மற்ற எந்த ஊழியத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அவங்கள பேஸ் பண்ணி நம்ம எல்லா ஊழியத்தையும் செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அப்படிதான் தேவன் விரும்புகிறார். யோபு அவருடைய புஸ்தகத்துல படிக்கும் போது அவன் தினந்தோறும் என்ன செஞ்சானா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள ட்ரீட் வைப்பாங்க, அண்ணன் தம்பிக்குள்ள என்ன செய்வாங்க, விருந்து வைப்பாங்க. விருந்து வைக்கும் போது யோபு ஒருவேளை அவங்க பாவம் பண்ணி தான் என்ன செய்யன்னு சொல்லி அவங்களுக்காக என்ன செய்வாராம், ஜெபம் பண்ணுவார்னு சொல்லி யோபு 1:5 பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். எப்பயுமே சோர்ந்து போகாமல், பிள்ளைகளுக்காக சோர்ந்து போகாமல் உங்க கணவர்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான், வெறுத்து விட்டா இதுக்கு மேல அது திருந்தாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. நிச்சயமா மாறணும் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். விடாம சோர்ந்து போகாம நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். கேட்க வேண்டியது நம்மளுடைய வேலை. கணவன் வரணும், கணவன் என்ன செய்யணும், குடும்பமா நாங்க ஊழியம் செய்யணும், குடும்பமா தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யணும். ஊழியம்ன்றது உங்க குடும்பத்திலே ஆரம்பிக்குது. அதனால ஊழியம்ன்றது இங்க வந்து பண்றது மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகளை வளர்ப்பதும் அதுதான் மெயின் ஊழியம். அப்ப குடும்பமா நாங்க தேவனுக்கு பிரியமாய் வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க விடாம நீங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுங்க. யோசுவால நம்ம பாக்குறோம், அவர் கேட்கிறாரு, கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? இன்னைக்கு நீங்க தீர்மானம் செய்யுங்க. இன்னைக்கு நீங்க தீர்மானம் செய்யுங்க. நீங்க ஆண்டவரை விட்டு விலகி என் பிள்ளைகளையும் நான் ஆண்டவருக்குள்ள நடத்த மாட்டேன், ஏன்னா நடத்த முடியாது. நீங்க விலகி போயிட்டு நீங்க நடத்தலாம்னு நீங்க என்ன செய்ய முடியாது. நீங்க ஆண்டவருக்குள்ள இல்லாம உங்க பிள்ளைகளை நீங்க நடத்த முடியாது. இப்ப நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போனீங்க அப்படின்னா, ஆண்டவரை நான் சேவிக்காம நான் போவேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஆண்டவரை நீங்க சேவிக்காம போனீங்கன்னா யாரை சேவிப்பீர்கள்? நீங்களே யோசித்து பாருங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீங்க அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க ஆயத்தப்படுவீங்களா? பெற்றோர்களே, உங்களுடைய முதல் ஊழியம் வீட்டுல தொடங்குது, பிள்ளைகளை வளர்ப்பது. திருச்சபைக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்களை ஊக்குவிப்பதும், பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு வாலிபர்களை ஊக்குவிப்பதும், இது எல்லாத்தையும் மொத்தமா
எம்பவர் பண்றது. உங்களுடைய வேலையை சர்ச் செய்ய முடியாது. ஆனா உங்களுடைய வேலையை சரியாய் செய்வதற்கு சர்ச் உங்களுக்கு எல்லா வகையிலும் என்ன செய்யும்? உதவி செய்யும். எல்லாவற்றையும் மனதில் யோசிச்சு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவோம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நாளில் நம்ம வாசித்த எல்லா வசனங்களும், நம்ம கேட்ட எல்லா வார்த்தைகளையும் குறித்து நம்ம யோசிப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம பிள்ளைகளை குறித்து இப்படி ஒரு நோக்கத்துல, கண்ணோட்டத்துல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா பிள்ளைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள். ஆண்டவருடைய படைப்புல பிள்ளைகள் குடும்பத்துல எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். குடும்பத்துடைய வேலை எவ்வளவு முக்கியன்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஒருவேளை ஆண்டவர் உங்களோட பேசி இருந்தாருன்னா நீங்க எதுவும் மாற வேண்டி இருக்கு அப்படின்னா நீங்க ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க. இன்னும் அதிகமாய் இங்க சர்ச்சில் ஊழியத்துல கலந்து கொள்வதற்கு அவங்களுக்கு நிறைய டைம் கொடுங்க. நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. சர்ச்சில் உள்ள வேலைகள் அது நார்மலா பெருக்கி விடுற வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஜன்னலை துடைக்கிற வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய ஆலயத்துல நிறைய நேரம் அவங்க வந்து நேரத்தை செலவிடுவதற்கு வீணா மற்ற இடத்துல இருப்பதை காட்டிலும் இப்படி பிரகாரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நாளே எனக்கு போதும் சொல்லி தாவீது சொல்றது போல பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். எல்லா ஊழியங்களிலும் எல்லா வகையிலையும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவங்களை வழி நடத்துவோம். வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தங்களை ஒப்பு கொடுத்த எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் மகிமையும் நீங்க கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.